Hello friends, நான் தான் சொல்றேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஆதார் கார்டுல பேங்க் அக்கவுண்ட் வந்து லிங்க்ல இருக்கா இல்லையா அப்படிங்கற ஸ்டேட்டஸ் செக் பண்ண போறோம். ஓகேவா? அது எப்படின்றத பாருங்க. நீங்க பேங்க்குக்கு போகணும்ன்ற அவசியம் கிடையாது. ஓகேவா? ஆதார் கார்டு சைட்டிலே வந்து இந்த ஆப்ஷன் இருக்கு. அதுல தான் நம்ம எப்படி பண்ண போறோம்னு சொல்ல போறேன். இப்போ கூகுள்ன்றது ஓபன் பண்ணிக்கிறேன். ஓபன் பண்ணிட்டு அதுல வந்து நான் கூகுள் குரோம்ல போயிட்டு UID அப்படின்னு போடலாம். இல்ல ஆதார் அப்படின்னு சொல்லி போட்டனாலும் உங்களுக்கு அந்த uid.com வந்து வந்துடும். ஓகேவா? அதுதான் ஆதார் கார்டு சைட்டு. UIDIN இருக்குல்ல, அது இருக்கு பாருங்க. இதுதான் சைட்டு. இந்த சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணுங்க. சரிங்களா? இப்போ ஜஸ்ட் கிளிக் பண்ணணும் இந்த மாதிரி இருந்துச்சுங்களா? இதில் உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்லும். ஓகேவா? பட் தமிழா இங்கிலீஷா என்ன லாங்குவேஜ் வேணுமோ நான் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஆப்ஷனுக்குள்ளே போகும். இப்போ அடுத்த ஆப்ஷனில் நம்மளுக்கு என்ன வரும் அப்படிங்கிறீங்கன்னா உங்களுக்கு மேலே பாருங்க மை ஆதார் அப்படின்னு இருக்குல்ல, அதில் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட் அதில் கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா டாக்குமெண்ட் அப்லோடு எல்லாமே வரும். இதில் செக் ஆதார் ஸ்டேட்டஸ் அப்படின்றத மட்டும் கொடுங்க. ஓகேவா? செக் ஆதார் ஸ்டேட்டஸ் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி வந்து ஆப்ஷன் ஓப்பன். ஓகேவா? இப்போ இதில் தான் நம்ம வந்து லாகின் பண்ண போகிறோம். என்ன பண்ணோம்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு உங்களுக்கு இங்கே பாருங்கள் பேங்க் சென்டிங் ஸ்டேட்டஸ்னு இருக்கு பாருங்க. கிளிக் ஆர் த ஃபைண்ட் பேங்க் சென்டிங் ஸ்டேட்டஸ் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். ஓகேவா? இப்போ இதில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஆதார் கார்டு உங்களுக்கு கையில் வச்சுக்கிங்க. ஆதார் கார்டில் லிங்க் பண்ண மொபைல் நம்பர் வேணும். ஓகேவா? அப்போ என்ன பண்ணோம்னா ஆதார் கார்டில் வந்து நீங்கள் மொபைல் நம்பரை கண்டிப்பாக லிங்க் பண்ணியிருக்கணும். லிங்க் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இதை நம்ம செக் பண்ண முடியும். இப்போ என்னோட ஆதார் கார்டு நம்பர் போட்டுறேன். போட்டுட்டு அந்த கேப்சர் கோடையும் வந்து டைப் பண்ணுறோம். ஓகேவா? டைப் பண்ணிவிட்டு லிங்க் வித் OTP அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். இப்போ அதில் கிளிக் பண்ண உடனே எனக்கு OTP வந்து சென்ட் ஆயிடுச்சு. அந்த OTP பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் வரைக்கும் தான், பட் அதுக்குள்ளே எக்ஸ்பைர் ஆகிடும். திரும்பவும் நீங்கள் ரீசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ OTP எனக்கு மொபைல் வந்திருக்கான்றதை செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு இது பண்ணுங்க. பட் நான் உங்களுக்கு திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இது பண்ண முடியும். அந்த மொபைலும் கையில் இருக்கணும். ஓகேவா? இப்போ எனக்கு OTP வந்துருச்சு. இப்போ அந்த நான் OTP வந்து நான் என்டர் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ OTP என்டர் பண்ணிவிட்டு லாகின் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன் அப்படின்னா என்னுடைய ஆதார் கார்டு வந்து லாகின் ஆகிடும். ஓகேவா? இப்போ ஜஸ்ட்டு பாருங்கள் லாகின் ஆகி காமிக்கிறோம். ஓகே, இப்போ லாகின் ஆயிடுச்சு அப்படின்றது தெரியுன்னா மேலே ஒரு கார்னரில் அந்த இங்கிலீஷ் பக்கத்தில் இருக்கு பாருங்க. அதை கிளிக் பண்ணி ஆதார் கார்டு ஷோ ஆகுங்களா? இந்த மாதிரி வந்து கொடுத்தீங்கன்னா அங்கே ஆதார் கார்டு வந்து லிங்க்ல இருக்கும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணால் நம்ம ஆதார் கார்டு லிங்க்ல இருக்குது. இப்போ நம்ம என்ன போய் எதில் செக் பண்ணோம்னா அதே கீழே ஸ்க்ரோல் பண்ணி பேங்க் சென்டிங் ஸ்டேட்டஸ் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணால் போதும் உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரிஞ்சிடும். இங்கே பாருங்கள் உங்கள் ஆதார் கார்டு நம்பரு, பேங்க் நேமு, அடுத்து பேங்க் சென்டிங் ஸ்டேட்டஸ், அடுத்து லாஸ்ட் அப்டேட் டேட். ஓகேவா? இப்போ பேங்க் சென்டிங் ஸ்டேட்டஸ்ல வந்து ஆக்டிவ்ல இருக்கு. பேங்க் நேம் வந்து இந்தியன் பேங்க். நான் என்னோட இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்ல வந்து என்னோட ஆதார் கார்டை நான் லிங்க் பண்ணி வச்சிருக்கேன். அப்போ எனக்கு ஆக்டிவேட்ல இருக்கு. இப்போ இது ஆக்டிவேட்ல இல்லை மற்ற டிஆக்டிவேட்ல இருக்கு அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க பேங்க் அக்கௌண்ட்ல வந்து KYC கைரேகை வச்சு பதிவு பண்ணிருக்க மாட்டீங்க. அதனால நேரடியாக போய் பேங்க்லேயே அப்ரோச் பண்ணி தான் நீங்க பண்ணணும். ஓகேவா? அதுவே ஒரு சில பேங்க்குக்கெல்லாம் வந்து இப்போ ஆன்லைன் மூலமா பண்ணலாம். அந்த வீடியோவும் நம்ம சேனலில் போடுறேன், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுங்க. ஓகேவா? பட் இப்போதைக்கு நாம் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆதார் கார்டில் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் லிங்க்ல இருக்கா இல்லையான்றது தான் செக் பண்ணும். ஓகேவா? இப்படி தான் வந்து நம்ம ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் டெக்னாலஜியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாமா? பாய்.